இந்த கேள்வி யாருக்கு கேட்கப்படுது? ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டவர்கள் என்று கூறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கேன்னு சொல்கிறீங்களே, என்ன நம்பிக்கை? நாளைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது, இதுதான் நம்பிக்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கைன்னா யாரோ ஒருத்தரையோ, ஏதோ ஒரு புத்தகத்தையோ, ஏதோ ஒரு வழிமுறையோ, ஏதோ ஒரு அமைப்பையோ, அதல்ல நம்பிக்கை. நாளைய வாழ்க்கை எனக்கு நல்லபடியாக இருக்கும். ஒரு அரசனாக இருந்தால் கூட நாளைக்கு எனக்கு இந்த அரசாங்கம் இருக்குன்னா தான் அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி அடைய முடியும்னு கேட்குறான். நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க, உணர்வை நீங்கள் பின்பற்றவில்லை, உணர்ச்சியை பின்பற்றுகிறீர்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்பிக்கை கொள்கிறீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, உலகத்தின் பொருட்களாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் நம்பிக்கை கொண்டுறீங்க. அது அல்ல நம்பிக்கைன்னு இறைவன் நீங்கள் தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் வைத்திருப்பது அல்ல நம்பிக்கை. நீங்கள் விரும்புவது நாளைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று, இந்த சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று. அதற்கு நீங்கள் நம்புவது இந்த உலகத்தில் அவன் படைத்த பொருட்களை. அது இருந்துச்சா? அப்போது பத்தாவதுன்னு வசதி படைத்தவர்கள் எல்லாம் அதை சுருட்டுகிறார்கள், அதிகமாக சுருட்டுகிறார்கள். மற்றவர்கள் எனக்கு அது இல்லையே என்று. ஆனால் இருவருமே கூறுகிறார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், எனக்கு எப்படியும் பொருள் வந்துடும். வாழ்வதற்கு நம்பிக்கை மனதில் உணர்வை பின்பற்றும் போது இப்பொழுதுதான் நீங்கள் வைத்திருக்கும் பொருள்கள் உங்களுக்கு உயிர் தரும். நீங்கள் உணர்வை விட்டும் தூரமாக இருக்கிறீர்கள், உங்கள் உயிரை விட்டும் தூரமாக இருக்கிறீர்கள். நம்முடைய உடலுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கோம், நம்முடைய உயிருக்கும் நம்முடைய மனசுக்கும் இல்லை. அதான் அறிவிக்கிறேன். அதை நீங்கள் நம்பிக்கை கொள்வதுதான் நம்பிக்கை. ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொள்கிறோம்னு சொல்கிறீங்க, அது உங்களுடைய பொருட்களை. அப்போ நம்பிக்கை எதன் மீதுன்னா மறைவானவற்றின் மீது. அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் தன் மனம் அறிவிக்குதே, தன் அறிவை அறிவிக்குதே. நம்ம சொல்கிறோமே நான் நம்பிக்கை வச்சுருக்கோன்னு சொல்லி, அது எதை நம்புறீங்கன்னு தன்னைத்தானே கேள்வி கேட்கணும். அதுதான் என் அடிப்படையில். எனக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, எதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற அந்த கேள்வியை மனசுக்குள்ளே எழுப்பும்போது இந்த இறை வாக்கு என்ன சொல்ல வருதுன்னு புரியும். நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, இல்லை நான் அறிவின் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, நான் அறிவின் மீது நம்பிக்கை வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க, தன் உணர்வை விட்டு விட்டு அவர்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்பது அது நம்பிக்கை அல்ல என்பது இறை வாக்கு அறிவிக்கிறது. உங்கள் உணர்வை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொள்வது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறேன்.